அதனால்தான் நாம் எடுக்க போகின்ற இந்த முடிவு ஏதோ வந்தோம், பொதுக்குழு அண்ணன் கூப்பிட்டாரு, ஒப்புதலை வாங்கினாரு, அலுவலகத்தில் கூப்பிட்டு பேசினாரு, அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம், அவர் நம்மள போய் எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்க சொல்லிட்டாரு, போய் நம்ம நின்னுட்டு நாளைக்கு அந்த கட்சிக்காரன் கூட்டான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், இந்த கட்சிக்காரன் வாபஸ் வாங்க சொன்னா, இந்த கட்சிக்காரன் வாபஸ் வாங்க சொன்னா, இவன் என்ன உன்னை பாக்குறேன்னு சொன்னா, நாளைக்கு உள்ளாட்சியில் உன்னை நான் அந்த பதவி வாங்கி தரேன்னு சொன்னா, அதனால நான் செஞ்சுட்டேன்னா, அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் நம் கட்சியில் அளிக்கப்பட மாட்டாது. இது ஒரு தருணம். இந்த தருணத்தில் நம் கட்சியினுடைய மானத்தையும் நம் கட்சியினுடைய சுயமரியாதையும் இத்தனை ஆண்டுகாலமாக நீங்கள் போராடிய போர்க்குணத்தின் கொண்ட போராட்டத்துக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்க பெறுகின்ற தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். அதனால் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உறவுகளே, இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை வேண்டுவது, நமது கட்சியின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றாக வேண்டும், வென்றாக வேண்டும். அதற்கான உத்திகள் என்ன, அதற்கான பணிகள் என்ன, அதை குறித்துத்தான் தலைவர்களோடு நாம் இங்கு விவாதிக்க இருக்கிறோம். அப்படி விவாதித்து எடுக்கிற அந்த முடிவை கட்சியினுடைய நிர்வாகக்குழும் செயற்குழு வழங்கிய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நான் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு கட்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்டமாய உறவுகளே, கட்சியினுடைய நன்மை கருதும், என்னை நம்பி வந்த தொண்டர்களின் நன்மை கருதியும் மற்றவர்கள் கைகொட்டி சிரித்து விடுவார்கள் என்று நான் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நின்றும் நான் எடுக்கிற முடிவு இந்த கட்சிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கணக்கை தொடங்குகிற ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆசைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியின் தலைவராகிய நீங்கள், கட்சியின் நலத்திற்காக, தமிழருடைய நலனத்துக்காக, உலக தமிழுடைய நலனுக்காக, பூரண மது ஒழிப்பிற்காக, ஏழ்வர் விடுதலைக்காக, கெயில் திட்டத்திற்கு எதிராக, மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக, காவேரி உரிமைக்காக, முல்லை பெரியாரின் உரிமை காக்க, ஈழ தமிழர்களின் தனித்தமிழ் தாயகம் தனி ஈழம் அமைகின்ற அடிப்படையிலும், மீனவர் பிரச்சனை, படகுகள் விடுதலை, இப்படி அடுக்கடுக்காக இருக்கின்ற சுற்றுச்சூழல் பிரச்சனை, கூடங்குளம் பிரச்சனை, நீட்டுணவு பிரச்சனை, ஆணவ சாதி கொலைகள் என்று பல்வேறு தளத்தில் தமிழகம் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிறதே, இவற்றுக்கெல்லாம் ஒரு தனித்துவத்தோடு நின்று போராடுகிற போர்க்குண கொண்ட ஒரு இயக்கமாக, அல்லது பதுங்கி பாய்ந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் ஊடாக நம்முடைய கருத்துக்களை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற வாய்ப்பை பெற வேண்டுமா என்பதையெல்லாம் குறித்து ஒரு இறுதியான அறுதியிட்ட ஒரு முடிவை பொதுக்குழு நான் எடுப்பதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அந்த அங்கீகாரம் இங்கே இருக்கிற நீங்கள் அனைவரும் எனக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து வழங்குவீர்களா? வழங்க வேண்டாம், அனைவரும் கை தூக்குங்க. வழங்குறவங்க எல்லாரும் கை தூக்குங்க, மேலையில கை தூக்குங்க. பொதுக்குழு ஒன்று கூடி நான் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் கட்சி நன்மைக்காக, இனத்தின் நன்மைக்காக, மொழியின் உரிமைக்காக அதற்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா? 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 சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு தருவீர்களா? 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 நன்றி. தோழர்களே, இப்ப கொஞ்சம் அமைதியா சொல்றத கேட்டுங்க. இப்ப உள்ள போய் உட்கார போறோம். நம் கட்சியினுடைய வலிமைகளை குறித்து நம்ம பேச போறோம். பேசிட்டு 234 தொகுதிகள் இருந்து நீங்க வந்திருக்கீங்க. 234 தொகுதிகளும் நம் கட்சிக்கு கனமா வேண்டாம், குறைந்தபட்சம் தென் தமிழ்நாட்டில் ஒரு 5000 ஓட்டு, 2000 ஓட்டு உள்ள தொகுதிகள் எத்தனை இருக்கு? ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நல்ல பொறுப்பான ஒரு ஆளை நம்ம நியமனம் செஞ்சோம்னா ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 5000 ஓட்டு வாங்குறோம். ஆனா இந்த தேர்தல், இன்றைக்கு இத்தனை அணிகளாக பிரிந்து நிற்கிற இந்த தேர்தல், ஒவ்வொரு ஓட்டும்
ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும். மறந்து விடாதீர்கள். நம்மை இலக்காரமாக நம்மை குறைத்து மதிப்பிடுகின்ற சக்திகள் யாராக இருந்தாலும், அவள் எவ்வளவு பெரிய கட்சியாளாக இருந்தாலும், தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் மாறக்கூடிய வல்லமையும் வலிமையும் உங்கள் உழைப்பால் இருக்கிறது, உங்கள் உதிரத்தால் இருக்கிறது. என்னை நம்பி வந்தபோது நான் எம்எல்ஏவா இருந்தா என்னை நம்பி அடையடையா அணி அணிய ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்தீர்களே, லட்சக்கணக்கிலே கடலூர் மாநாட்டிலே கூடி நின்றீர்களே, சேலம் மாநாட்டிலே கூடி நின்றீர்களே. வேல்முருகன் எம்எல்ஏ ஆவா, எம்பி ஆவா, மந்திரி ஆவா என்று நம்பி வந்தீர் கூட்டமா இந்த கூட்டம்? இது கொள்கைக்காக வந்த கூட்டம் தானா? இனத்தின் உரிமைக்கு போராட வந்த கூட்டம் தானா? ஏழ்வர் விடுதலைக்கு போராட களமாடுற கூட்டம் தானா? தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்குவதற்கு ஜனநாயக ரீதியாக போராடுகிற இயக்கம் தானா? தனித்தமிழ் ஈழம் அமைவதற்கு உலக நாடுகளை வலியுறுத்தி பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தியலை உள்வாங்கிய கூட்டம் தானே? அதனால் தான் கேட்கிறேன், அரசியல் சூழல், தட்பவெப்ப நிலை, இன்னும் இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த அணிகள் எங்கு செல்கின்றன, எந்த கூட்டணி எங்கு செல்லுகிறது, யாரோடு நாம் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ளலாம் அல்லது யாரோடு நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், அப்படி வைத்து நாம் யார் என்பதை, நம் வலிமை என்ன என்பதை நாம் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லியாக வேண்டும்.